நாளை தமிழகம் வரும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வேலூர் பொற்கோயிலில் வழிபாடு நடத்தவுள்ளார். அவர் வருகையை முன்னிட்டு வேலூர், ஸ்ரீபுரம் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 1971 இந்தியாவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறச் செய்த துணிச்சலான வீரர்களை விஜய் திவாஸ் நாளான இன்று நினைவு கூறுவோம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். அவர்களின் வீரம் இந்தியர்களின் தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது என்றார். ஜோர்டான் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடியை அந்நாட்டு மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் உசைன் அருங்காட்சியகத்திற்கு காரில் அழைத்து சென்றார். பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழா அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த விழாவில் பிரதமர் மோடியும் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்க உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைத்து மத்திய அமைப்புகளை பாரதிய ஜனதா அரசு தவறாக பயன்படுத்துகிறது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வரும் 29ஆம் தேதி கனிமொழி எம்பி தலைமையில் நடக்கும் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். மது ஒழிப்பு நடைபயணத்தை தொடங்கி வைக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரில் சென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அழைப்பு விடுத்தார். சென்னை நங்கநல்லூரில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 39.20 கோடி மதிப்பில் கட்டப்படும் புதிய தமிழக ஹஜ் இல்லத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளதால் ஜனவரி முதல் வாரத்தில் சட்டசபை கூடவுள்ளது. அதேபோல் மார்ச் மாதத்திற்கு பதிலாக பிப்ரவரி மாதத்திலேயே இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகிறது. பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் குறிப்பிட்ட முகவரியில் இல்லாத வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு செய்த வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களின் விவரங்களை அறிவதற்கான வசதி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்களில் வழங்கப்படும். அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடுகள் நடந்ததாக முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு எதிரான புகாரில் எந்த முகாந்திரமும் இல்லை. இதனால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது என சென்னை ஐகோர்ட்டில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி சுவர் இடிந்து 7ஆம் வகுப்பு மாணவர் இறந்த சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது. இதனை விபத்தாக எடுத்துக் கொள்ள முடியாது. திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கொலையாகவே கருத முடியும் என அண்ணாமலை கூறியுள்ளார். ஈரோட்டில் தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் விளம்பர பலகைகள் மீது தொண்டர்கள் ஏறாத வகையில் பேனரை சுற்றி முள்கம்பி போடப்பட்டு தொண்டர் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தாவேகா சோசியல் மீடியாவில் மட்டுமே செயல்படும் ஒரு கட்சி, களத்தில் பணி செய்ய தொண்டர்கள் இல்லாத கட்சி. ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சிக்கு விஜயை விட 20 மடங்கு கூட்டம் சேர்ந்தார்கள் என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் கூறியுள்ளார். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் நாளை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தொடங்கி சென்னை வரை கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றும் மசோதாவை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் லோக்சபாவில் இன்று தாக்கல் செய்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயரை விரிவுபடுத்தி பூஜ்ய பாபு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்யும் மசோதாவிற்கு பார்லிமென்டில் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியது. 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 125ஆக உயர்த்தப்பட்டது வரவேற்கத்தக்கது. அதே சமயம் அந்த திட்டத்தின் பெயரையும் நிதி பகிர்வு முறையையும் மாற்றக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா ராகுலுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை டெல்லி நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இந்த உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் உண்மை வென்றுவிட்டது என தெரிவித்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் சோனியா, ராகுல் மீதான அமலாக்கத்துறையின் புகாரை டில்லி சிறப்பு கோர்ட் தள்ளுபடி செய்தது. மத்திய அரசின் புதிய ஊரக வேலைவாய்ப்பு மசோதா காந்தியின் லட்சியங்களுக்கு செய்யும் அவமானம் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெயர் மாற்றத்துக்கு மோடியின் வெறுப்பே காரணம் என்றும் கூறினார். கொல்கத்தாவில் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சியில் குளறுபடி ஏற்பட்ட நிலையில் மேற்கு வங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதால் பதவியிலிருந்து விலகியதாக கூறியுள்ளார். மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயில் முன்பாக பெண்கள் பெருமாள் பஜனை பாடி ஆடி கும்மியடித்து வழிபட்டனர். 19வது IPL கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் மினி ஏலத்தில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கேமரூன் கிரீனை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்துள்ளது.
ஈரோடு பிரச்சாரத்தின் போது தவேக தலைவர் விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடாது, மரங்கள், கட்டடங்கள், மின்கம்பங்கள், மின்மாற்றிகள், மேற்கூரைகள் மீது ஏறக்கூடாது என தொண்டர்களுக்கு தவேக அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாநகரத்தில் புதிய சாலை அமைப்பதற்கான நிதி முதல்வரிடம் கோரப்பட்டுள்ளது. நிதி கிடைத்தவுடன் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கும் என அமைச்சர் நேரு தெரிவித்தார். அதிமுக சார்பில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கினார். அதிமுக பாஜக கூட்டணி தேவையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல, தேர்தலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி அன்புமணி தலைமையில் நாளை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவை தொடர்ந்து தவேகவும் பங்கேற்காது என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை CSI லைட் ஆடிட்டோரியத்தில் வரும் 18ஆம் தேதி அதிமுக சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி கலந்து கொள்கிறார் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்க பார்க்கிறது என அமைச்சர் பெரியசாமி குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றுவதால் என்ன பலன் என MP TR பாலு கேட்டுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் பெற்றதாக கூறியுள்ளார். IPL ஏலத்தை வெளிநாட்டில் நடத்துவது ஏன்? இந்தியாவில் அரங்கங்களே இல்லையா? இதே செயலை வேறு யாராவது செய்திருந்தால் உடனே தேச விரோதிகள் என முத்திரை குத்திவிடுவார்கள் என கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே கூறினார். ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தமாக சுப்ரீம் கோர்ட் ஆணைக்கிணங்க மாவட்டந்தோறும் நவோதயா பள்ளி அமைப்பதற்கான நிலத்தை திமுக அரசு கண்டறிய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் தவேக கட்சியின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் பாஸ் QR கோட் தேவையில்லை, அனைவரும் வந்து விஜயை சந்திக்கலாம் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கேரள உள்ளாட்சித் தேர்தலில் பாரதிய ஜனதாவின் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்தார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து டிசம்பர் 18ஆம் தேதி சென்னையில் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக அஞ்சி நடுநடுங்கி போய் உள்ளது. யார் யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்று ஜாதகம் பார்க்க முடியாது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் SIR பணிக்கு பிறகு 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலி வாக்காளர்கள் 1.38 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரிடம் கட்ட பஞ்சாயத்து கும்பல் 10 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளது. கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் திமுகவின் நீதியா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழகத்திற்கு நவோதயா பள்ளிகளை வரவிடாமல் சமக்கல்வி உரிமையை பறிக்கும் திமுக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் சம்மட்டி அடி கொடுத்துள்ளது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாய நிலங்களில் புதிய புறநகர் பஸ் நிலையம் அமைப்பதை கண்டித்து வரும் 20ஆம் தேதி கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக அறிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரம் முழுக்க முழுக்க திமுகவின் சதி. முஸ்லிம்களை திசை திருப்பி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என பாரதிய ஜனதா நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் கூறினார். அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படாத நிலையில் திருவண்ணாமலையில் கூட்டம் நடத்த திமுகவுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைத்தது என ராஜ்யசபாவில் அதிமுக MP தம்பிதுரை கேள்வி எழுப்பினார். அதற்கு திமுக MPக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிமுகவின் ஒரே எதிரி திமுக தான். 1000 ஸ்டாலின் வந்தாலும் 1 லட்சம் உதயநிதி வந்தாலும் அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். காற்று மாசுபாட்டுக்காக டெல்லி மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். எந்தவொரு அரசாலும் 9 முதல் 10 மாதங்களுக்குள் மாசுபாடு அளவை முழுமையாக குறைப்பது சாத்தியமற்றது என டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மன்ஜிந்தர் சிங் சிர்சா தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக 228 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதில் ஏர் இந்தியா விமானம் மட்டும் 40 ரத்து செய்யப்பட்டுள்ளது. மும்பை பந்த்ராவில் 14.40 கோடி ரூபாய் செலவில் பெருமாள் கோயில் கட்ட திருப்பதி ஏழுமலையான் கோயில் அறங்காவலர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. திருப்பதி அலிபிரியில் பக்தர்கள் வசதிக்காக பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஒருங்கிணைந்த டவுன்ஷிப் அமைக்கவும் திட்டமிட்டுள்ளது. காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டின் வரம்பை 100% உயர்த்த கோரும் மசோதாவை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் லோக்சபாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தமிழகத்தில் தங்கியிருந்து கைதாகி சேலம் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்த 5 குழந்தைகள் உள்பட 24 பேர் வங்கதேசத்திற்கு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்று வங்கதேச அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளனர்.
அமெரிக்க வரி விதிப்பு தடைகளையும் தாண்டி 2025 நவம்பரில் இந்தியாவின் ஆயத்த ஆடை ஏற்றுமதி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 11.3% வளர்ச்சியடைந்துள்ளதாக ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது. கார்கில் போரில் தைரியத்துடன் போராடிய வீரர்களின் தியாகங்களை நினைவுகூரும் வகையில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் ஆகியோர் சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாஜக தேசிய செயல் தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிதின் நவீன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக லோக்சபாவில் விவாதிக்க கோரி திமுக, காங்கிரஸ் எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கினர். இதனை சபாநாயகர் ஓம் பிர்லா நிராகரித்துவிட்டார். மருந்து பரிந்துரை சீட்டுகளில் டாக்டர்கள் தெளிவாகவும் பெரிய எழுத்துக்களிலும் எழுத வேண்டுமென நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தேசிய மருத்துவ ஆணையம் அறிக்கை அனுப்பி அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு வங்க பல்கலைக்கழகங்களில் கவர்னருக்கு பதிலாக முதல்வரை வேந்தராக்கும் மசோதாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு நிராகரித்தார். பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தை இந்தியா தனது முழு பலத்துடன் எதிர்கொள்ளும் என ஐநா சபையில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் திட்டவட்டமாக தெரிவித்தார். திருச்சியிலிருந்து சென்னைக்கு இன்று முதல் டிசம்பர் 31 வரை 2 ஏர்பஸ் ரக விமானங்கள் இயக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் பனிமூட்டம் காரணமாக அதிகாலையில் 6 பஸ்கள் மற்றும் 2 கார்கள் அடுத்தடுத்து மோதி தீப்பற்றின. இதில் 4 பேர் பலியானார்கள், 150 பேர் படுகாயமடைந்தனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி பூஜை விமர்சையாக நடந்தது. தென்காசி மாவட்டம் பண்பொழி திருமலை குமாரசுவாமி கோயிலில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா விமர்சையாக நடந்தது. திருப்பதி காளஹஸ்தி சிவன் கோவிலில் இன்று ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் கோவிலில் நடைபெறும் ராககேது சர்வதோஷ நிவர்த்தி பூஜையில் ஈடுபட்டனர். கோவிலுக்குள் உள்ள சிற்பங்களை கண்டு வியந்தனர். மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு வண்ணக் கோலங்கள், பஜனை முழக்கங்களுடன் கோவை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். ராம்நகர் ராமர் கோயில், கெரடி கோயில், வாசவி கன்னிகா பரமேஸ்வரி, ராமநாதபுரம் நரசிங்க பெருமாள், ஜெகநாதர், பாப்பநாயக்கன்பாளையம் சீனிவாச பெருமாள் கோயில், பாப்பநாயக்கன்பாளையம் கோயில்களில் பாரம்பரிய பஜனைகள் நடைபெற்றது. ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள இடத்திற்கு அருகில் உள்ள பாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு டிசம்பர் 18ஆம் தேதி ஒருநாள் விடுமுறை என பள்ளி நிர்வாகம் அறிவித்தது. அன்று நடைபெற இருந்த தேர்வுகள் டிசம்பர் 26ஆம் தேதிக்கு மாற்றி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஏர்போர்ட்டில் அதிகபட்சமாக ஏஜென்ட்டுகள் மூலம் டிக்கெட் புக் செய்யப்படுவதால் பயணிகளுக்கு தகவல் தெரிவிப்பதில் தாமதமும் அது சவாலாக இருப்பதாகவும் மதுரை ஏர்போர்ட் டைரக்டர் முத்துக்குமார் தெரிவித்தார். தமிழக வனத்துறையின் திருச்சி எம்ஆர் பாளையம் யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் இருக்கும் தங்களின் 3 பெண் யானைகளை திரும்ப கேட்டு காஞ்சி காமகோடி பீடம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளது. 4000 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஏதும் இல்லை. கிராமப்புற பெண்களுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் இலவசமாக நாப்கின்கள் வழங்கப்பட்டு வருகிறது என ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் செண்பகனூர் இருதயபுரத்தைச் சேர்ந்த 55 வயதான கொத்தனார் நவராஜ் மதுபோதையில் பிரதான ஏரியில் தவறி விழுந்து இறந்தார். கொடைக்கானல் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் ஆர்கேபேட்டை அருகே கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மாணவன் பலியானான். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. ஐஐடி மெட்ராஸில் பிடெக் பட்டப்படிப்பை முடிக்க சிரமப்படும் மாணவர்கள் இனி 3 ஆண்டுகளுக்கு பிறகு பிஎஸ்சி பட்டத்துடன் வெளியேறும் ஒரு புதிய எக்ஸிட் சலுகையை ஐஐடி சென்னை நிர்வாகம் அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி, முன்னால் சென்ற லாரி 2 கார்கள் மற்றும் பைக் மீது அடுத்தடுத்து மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தொப்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர். கிருஷ்ணகிரி தாவரக்கரை கிராமத்திற்குள் நுழைந்த காட்டு யானையை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் மீது டெம்போ வேன் மோதியதில் விவசாயி உயிரிழந்தார். 2 பேர் படுகாயமடைந்தனர். தலைமறைவான டிரைவர் மற்றும் கிளீனரை போலீசார் தேடி வருகின்றனர். வடமாநிலங்களில் கடுமையான பனிமூட்டத்துடன் மோசமான வானிலை நிலவுவதால் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விமானங்கள் 12, வருகை விமானங்கள் 7 என மொத்தம் 19 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டன.
கொடைக்கானலில் 8 டிகிரி செல்சியஸ் கீழ் குறைந்த வெப்பநிலையால் உறைபனி குளிரில் நடுங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதய நோயாளிகள் நடைபயிற்சி செல்ல வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்கா, அதை சுற்றியுள்ள அடக்க ஸ்தலங்கள் நெல்லித்தோப்பு தர்காவுக்கு சொந்தம். தீபத்தூண் பகுதியும் தர்காவிற்கு சொந்தமான இடத்தில் உள்ளது என நீதிமன்றத்தில் தர்கா தரப்பு வாதம் செய்தது. காரைக்கால் மாவட்டத்தில் SIR பணிகள் நிறைவடைந்த நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் ரவிபிரகாஷ் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டார். 17,936 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு கோவை கவுண்டம்பாளையத்தில் பொங்கல் பானைகள் செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரியில் வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சென்னை புறநகர் பகுதிகளான மேடவாக்கம், சித்தாளப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், பெரும்பாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு சரிந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 91 ரூபாய் 03 காசுகளாக உள்ளது. புதுச்சேரியில் SIR மூலம் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் வரும் ஜனவரி 15ஆம் தேதி வரை பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோட்டில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான நிபந்தனைகளை மீற மாட்டோம் என காவல்துறையிடம் தாவேகா தரப்பில் பிரமாண பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் SIR பணி நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 85,531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மொத்த வாக்காளர்களில் இது 10.05% ஆகும். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சுற்றுலாப் பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் கவிழ்ந்ததில் 14 பேர் காயமடைந்தனர். நிர்வாக காரணத்தால் சென்னையிலிருந்து இயக்கப்படும் துபாய், சிங்கப்பூர், மும்பை, டெல்லி செல்லும் ஏர் இண்டியா விமானங்கள் 4 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வரை தாமதமாக இயக்கப்படும் என அறிவித்துள்ளது. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பார்லிமென்டில் திமுக நோட்டீஸ் அளித்துள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு விக்சித் பாரத் ஜி என்ற பெயரில் செயல்படுத்த முடிவு எடுக்கப்பட்டது. செல்ல பிராணிகளுக்கு உரிமம் உள்ளதா என இன்று முதல் வீடு வீடாக ஆய்வு செய்யப்படும். உரிமம் இல்லாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கூறினார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 165 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 211 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு முடிந்து டிசம்பர் 24 முதல் ஜனவரி 4 வரை 12 நாட்கள் விடுமுறை அளித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுதும் போலீஸ் உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லியாக பணியாற்றி வரும் போலீசார் உடனடியாக தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு திரும்ப வேண்டும் என பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங் உத்தரவிட்டுள்ளார். கோவா இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் பலியான நிலையில் தாய்லாந்தில் கைதான அதன் உரிமையாளர்கள் இந்தியா அழைத்து வரப்பட்டனர். அவர்களை டெல்லியில் உள்ள உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவாவுக்கு அழைத்து செல்ல போலீசார் முடிவு செய்துள்ளனர். தஞ்சையில் திமுக MLA துரை சந்திரசேகரின் கார் மோதியதில் 2 வீலரில் சென்ற கோவிந்தராஜ் என்ற 50 வயதான விவசாயி ஸ்பாட்டிலேயே பலியானார். ஒரத்தநாடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். கரூரில் மின்கம்பம் நடுவதற்கு 2,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் மின்வாரிய உதவி பொறியாளர் நாராயணனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களை காப்பாற்ற உயிரை பணயம் வைத்து பயங்கரவாதியை சரணடைய வைத்த உங்களுக்கு ஆஸ்திரேலிய மக்கள் சார்பாக நன்றி கூறுகிறேன். நீங்கள் ஒரு ஆஸ்திரேலிய ஹீரோ என துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதியை மடக்கி பிடித்த அல் அகமதுவை அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் பாராட்டினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் உரையாற்றியதை BBC நிறுவனம் திரித்து தவறாக வெளியிட்டுள்ளதாக டிரம்ப் $10 பில்லியன் நஷ்டஈடு கேட்டு BBC நிறுவனம் மீது வழக்கு தொடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மகன் டொனால்டு ஜான் பெட்டினா ஆண்டர்சன் என்ற பெண்ணை காதலித்து வந்தார். இந்நிலையில் இருவருக்கும் வெள்ளை மாளிகையில் திருமண நிச்சயதார்த்தம் டிரம்ப் முன்னிலையில் நடந்தது. சென்னை IIT முன்னாள் மாணவரான ரகுராமன் கண்ணனை புற்றுநோய் ஆராய்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததால் அமெரிக்காவின் நேஷனல் அகாடமி ஆஃப் இன்வென்டர்ஸ் விஞ்ஞானிகள் அமைப்பு உறுப்பினராக நியமிக்கப்பட்டு கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஆஸ்திரேலிய கடற்கரையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் சுட்டவரை பாய்ந்து மடக்கிய பழக்கடை வியாபாரி அகமது என்பவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
மருத்துவமனையில் உள்ள அவரை அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பிரேசிலின் குவைபாவில் நேற்று வீசிய பலத்த சூறாவளி காற்று காரணமாக 24 மீட்டர் உயரமுள்ள சுதந்திர தேவி சிலை சரிந்து விழுந்து நொறுங்கியது. இதுகுறித்த வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. மெக்சிகோவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிறிய ரக விமானம் கட்டிடத்தின் மீது மோதி தீப்பிடித்தது. இதில் விமானத்தில் இருந்த 7 பேரும் பலியானார்கள். இந்தியா ரஷ்யா ராணுவ படைகளை மாற்றிக்கொள்ளும் மசோதா ரஷ்ய பார்லிமெண்டில் நிறைவேறியதை தொடர்ந்து இதற்கான கூட்டாட்சி சட்டத்தில் புட்டின் கையெழுத்திட்டார். IPL மணி ஏலத்தில் இலங்கையைச் சேர்ந்த மதிஷா பத்திரானாவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 18 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. அபுதாபியில் நடக்கும் IPL மினி ஏலத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி டேவிட் மில்லரை 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா, தீபக் ஹூடா இவர்களை யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை. பிரபல பாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் உருவாக்கிய அவதார் 3ஆம் பாகம் வரும் 19ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியாகிறது. இந்த படம் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்களில் ஒளியின் ஃபேடர் லெவல் 7.0 வைக்க வேண்டும். அப்போதுதான் முழு ஒளி அனுபவம் கிடைக்கும் என ஆபரேட்டர்களுக்கு ஜேம்ஸ் கேமரூன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்னிந்திய சினிமாவில் 40 ஆண்டுகளாக பயணித்து வருபவர் நடிகை ஊர்வசி. இவர் கூறும்போது, முதல் திருமணம் நடந்து கணவர் வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் ரொம்பவே மாடனாக இருந்தார்கள். பெண்கள் உட்பட குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்துவார்கள். இதை தவிர்த்தாலும் ஒரு கட்டத்தில் நானும் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டேன். இதிலிருந்து விடுபட மீண்டும் படங்களில் நடிக்க துவங்கினேன் என்றார். நடிகர் மனோஜ் கே விஜயனை திருமணம் செய்து விவாகரத்து பெற்ற ஊர்வசி பின்னர் சிவபிரசாத் என்பவரை 2வது திருமணம் செய்தார். தெலுங்கு நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் நடிப்பில் வெளியான ஓஜி படம் 300 கோடி ரூபாய் வசூலை கடந்தது. இதற்காக இப்பட இயக்குநர் சுஜித்திற்கு விலை உயர்ந்த லேண்ட்ரோவர் காரை பவன் கல்யாண் பரிசளித்தார். இதுபோன்று இயக்குநருக்கு இவர் கார் பரிசளிப்பது இதுவே முதல் முறை. கிரீஷ் திருக்குமரன் இயக்கத்தில் அருண் விஜய், சித்தி இட்னானி, தன்யா ரவிச்சந்திரன் நடித்துள்ள படம் ரெட்டத்தல டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகிறது. ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய சித்தி, சினிமா எனக்கு பிடிக்கும், இதனால் கூடுதல் பொறுப்பிருப்பதாக உணர்கிறேன். சினிமாவில் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பசி இருக்கணும். நான் பசி மிகுந்தவள், வலிமையான கதாபாத்திரங்களில் நடிக்கவே விரும்புகிறேன் என்றார். விஜயின் கடைசி படமாக பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ள படம் ஜனநாயகன். வினோத் இயக்கியுள்ளார். பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இறுதிக்கட்ட பணிகள் நடக்கின்றன. இப்படம் 3 மணி நேரம் 6 நிமிடம் ஓடப்போகிறதா. ஹிந்தியில் ஆதித்யதர் இயக்கத்தில் ரன்வீர் சிங், அக்ஷய் கண்ணா, மாதவன் உள்ளிட்டோர் நடிப்பில் டிசம்பர் 5 திரைக்கு வந்த படம் துரந்தர். திரைக்கு வந்ததிலிருந்து வரவேற்பை பெற்று வரும் இப்படம் 10 நாளில் 552.70 கோடி வசூலித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 430.20 கோடி வசூலித்துள்ளது. பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் பாரத ரத்னா விருது பெற்ற MS சுப்புலட்சுமியின் வாழ்க்கை சினிமாவாக எடுக்கப்பட இருக்கிறது. இதில் அவரது வேடத்தில் சாய் பல்லவியை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர். தெலுங்கில் உருவாகும் இப்படத்தை பான் இண்டியா வெளியீடாக ரிலீஸ் செய்ய உள்ளனர்.